கோவை மாவட்டம் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் இயங்கி வரும் SLV மருத்துவமனை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தை மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கருதி பொதுமக்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகளுக்கு இலவச ஆலோசனை மற்றும் பரிசோதனைகளுக்கு சலுகைகள் வழங்கி வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முழுவதும் பொதுமக்களுக்கு இலவச ஆலோசனை மற்றும் மார்பக புற்றுநோய் கட்டிகளுக்கு சலுகை கட்டணத்தில் பரிசோதனைகள் நடத்தப்படுகிறது. இதுகுறித்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் சுரேஷ் வெங்கடாசலம் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது அவர் கூறுகையில் 35 ஆண்டுகளுக்கு மேலாக அக்டோபர் மாதத்தை பிங்க் மாதமாக கருதி மார்பக புற்றுநோயின் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். மார்பக புற்றுநோய் கட்டியை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தோமானால் முழுவதுமாக குணப்படுத்த முடியும் என்றார். மேலும் கூறுகையில் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு மாதமும் மார்பக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மேலும் ஆண்டுதோறும் மேமோகிராம் என்னும் ஸ்கேன் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிந்து குணப்படுத்த முடியும். மேலும் மார்பக புற்றுநோய் கட்டியின் அளவு 1 சென்டிமீட்டர் அல்லது அதற்கும் குறைவாக இருந்தால் அதை முற்றிலும் குணப்படுத்திவிடலாம் என்றார். எங்களது SLV மருத்துவமனையில் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் புதிய வழியில் மார்பக புற்றுநோயை அறுவை சிகிச்சை செய்து வருகிறோம் என்றும் அவர் கூறினார். மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் மார்பக புற்றுநோய்க்காக மார்பகத்தை அகற்றுவதை முற்றிலுமாக தவிர்த்து வருகிறோம் என்று தெரிவித்தார். மார்பக புற்றுநோய் சிகிச்சைக்காக கீமோபோர்டு உள்வைப்பை 2004ஆம் ஆண்டில் இருந்தே அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுரேஷ் வெங்கடாசலம் தொடங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் உடன் இருந்தனர். இந்த அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக சர்வதேச அளவில் இது கொண்டாடப்படுகிறது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் பல மருத்துவமனைகள் இந்த பிங்க் அக்டோபர், பிங்க் ரிப்பன் என்ற நிறத்தை கொண்டு மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக இந்த நிகழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. ஏன் மார்பக புற்றுணர்வு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும்? எத்தனையோ ஊடகங்கள் மூலமாக மார்பக புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அது தமிழகத்தின், இந்தியாவின் கடைக்கோடி மக்களுக்கு செல்கிறதா என்றால் சந்தேகமே. கிராமப்புறங்களிலே இதற்கான விழிப்புணர்வு குறைவாகவே காணப்படுகிறது. ஆனால் பிரச்சனை நகர்ப்புறங்களிலே பொதுமக்கள் மார்பக புற்றுநோய் இருப்பது தெரிந்தவுடன் வலைத்தளத்திலே சென்று செய்திகளை சேகரித்து தன்னையும் குழப்பி மருத்துவர்களை மிகுந்த தொந்தரவும் செய்கிறார்கள். அப்படி ஒன்றும் நடக்கிறது. ஆக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு இந்த மாதத்திலே ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் புற்றுநோயை முற்றிலுமாக குணப்படுத்தி விடலாம். ஆனால் ஆரம்ப நிலையில் எப்படி புற்றுநோயை கண்டுபிடிப்பது? அதுக்காக 3 prong மெத்தட், மும்முனை என்ற ஒரு முறை உள்ளது. ஒவ்வொரு மாதமும் அந்த பெண்மணி மார்பகத்தை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், குளிக்கும்போதோ அல்லது கண்ணாடிக்கு முன்போ. இரண்டாவதாக, வருடம் ஒரு முறை தன்னுடைய மருத்துவரிடம் சென்று மார்பகத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, வருடம் ஒரு முறை மெமோகிராம். இதுவெல்லாம் 50 வயதுக்கு மேல். ஆனால் தங்களுடைய இல்லத்தில், தங்களுடைய வீட்டில் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு யாராவது ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டால் இந்த 3 முனை புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறியும் முறையை 40 வயதிலிருந்து தொடங்க வேண்டும். சரி, புற்றுநோய் வந்துவிட்டால், மார்பக புற்றுநோய் வந்து என்ன செய்ய? ஆரம்பத்தில் கண்டறிந்தால் முற்றிலும் குணம் என்பது உறுதி, பூரண குணம் அடையலாம். ஆரம்பத்தில் கண்டறிந்தால் மார்பகத்தை அகற்ற வேண்டிய அவசியமில்லை, கட்டியை மட்டும் அகற்றினால் போதும். அதற்காக SLV மருத்துவமனை ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜிக்கல் என்ற ஒரு முறை இருக்கிறது. டைப் 1, டைப் 2, டைப் 3 என்று அதிநவீன சிகிச்சை மூலம் அந்த கட்டியை மட்டும் அகற்றி மார்பகத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். இதற்கு ஆங்கிலத்தில் பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி என்று பெயர். ஒருவேளை மார்பகத்தை அகற்ற வேண்டுமென்றால் என்ன செய்வது? மார்பகத்தை அகற்ற வேண்டுமென்றால் அகற்றிய பின்பு அடிவயிற்றிலிருந்து அனைவருக்கும் அந்த கொழுப்பு சதை இருக்கும், அதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மார்பகம் போன்ற ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த தனிப்பட்ட நபருக்கு மன உளைச்சலுக்கு ஆகாமல் காப்பாற்றலாம். இவையெல்லாம் முதலில் கிடையாது. இந்த நவீன சிகிச்சை ஒன்றும் அதிக செலவும் ஆகாது. மேலும் இந்த மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக இருப்பதால் மார்பக கட்டி சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே கட்டணமில்லா ஆலோசனை வழங்கப்படும். அதுபோல பரிசோதனைகளும் சலுகை விலையிலும், அறுவை சிகிச்சையிலும் சலுகை விலையிலும் செய்யப்படும் என்பதை நாங்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.
மார்பக புற்றுநோய்க்கு வந்த பின் மருத்துவர் சொற்படி நடந்தால் அநேகமாக ஆரம்ப நிலை புற்றுநோய் குணப்படுத்தப்படலாம் என்ற செய்தி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக நாட்டு வைத்தியம் அல்லது ஹோமியோபதி என்றெல்லாம் சில பேர் செல்வாங்கள். அது சரிவான முறையல்ல. அலோபதி மட்டும்தான் உங்களுக்கு தீர்வை கொடுக்கும். மற்ற சிகிச்சை முறைகள் புற்றுநோய்க்கு தீர்வை அளிக்காது, தவறான வழியில் செலுத்திவிடும். மீண்டும் சொல்கிறோம், தயவுசெய்து இன்டர்நெட் படித்துக்கொண்டு மருத்துவரிடம் தங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த இன்டர்நெட் படிக்கும்போது சம்பந்தப்பட்ட நோயாளியின் குடும்பங்கள் தங்களை தாங்களே குழப்பிக்கொள்கிறார்கள். சொல்லப்போனால் பைத்தியம் பிடித்த நிலைமையில் சேருவார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் அதை தவிர்க்க வேண்டும். ஸோ இவைகள் தான் நான் இந்த பிங்க் அக்டோபருக்கு நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு செய்திகள். SLV மருத்துவமனை கோவை ராமநாதபுரத்தில் நஞ்சுண்டாபுரம் ரோடு பார்சனரியில் உள்ளது. இதற்காக நாங்கள் எங்களுடைய விலாசம் ஜிமெயில் இதோ பின்புறமும் உள்ளது. ஃபோன் நம்பர் பின்புறமே நாங்கள் ஃப்ளெக்ஸில் 24 மணி நேரம் செயல்படுவோம். எந்நேரமும் இங்கே எங்கள் செவிலியர்களை தொடர்பு கொண்டால் அவள் செய்ய வேண்டியதை செய்து கொடுப்பார்கள். தேங்க்யூ.